மேகங்களின் மத்தியில் டீ பார்ட்டி. பறவைங்களோட ஊர்ல வெயில் அதிகமா இருந்துச்சு. நாம எல்லாரும் குளிரா இருக்கிற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சிச்சு காக்கா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அவங்க ஊரை விட்டு தள்ளி ஆகாயத்தை தொடுற அளவுக்கு உயரத்துல இருந்த மேகமலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அங்க மேகங்கள் எல்லாம் தரையில இருக்கிற மாதிரி நாம சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும்னு சிச்சு காக்கா பில்டப் கொடுத்துச்சு. எல்லாரும் அங்க போனதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே அந்த இடம் எப்படி ஒரு குழப்பத்தை கொடுத்துச்சு. அங்க டீ பார்ட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணி போய் எல்லாரும் என்ன படாத பாடு பட்டாங்கன்றதுதான் இந்த கதை. காலையில 10 மணி எல்லாரும் லக்கேஜை எடுத்துக்கிட்டு மலைக்கு மேல போனாங்க. அங்க நிலைமை எப்படி இருக்குன்னா காலையில ராத்திரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு பனி அதிகமா இருந்துச்சு. பக்கத்துல இருக்கிறவங்க கூட கண்ணுக்கு தெரியல. அப்ப பன்னு காத்துல கைய தடவி, அம்மா எங்கம்மா இருக்க? ஆமா என் கால் எங்கம்மா? என் காலை யாராவது திருடிட்டாங்களா என்ன? என் காலை இங்க காணமே அம்மா. டேய், உன்னோட காலு இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கு. கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு. ஐயோ கடவுளே, ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி உள்ள உட்காந்த மாதிரி இருக்கு. சிச்சோ, இதுதான் நீ சொன்ன சொர்க்கமா? எனக்கு என்னமோ நரக மாதிரி தெரியுது. அப்போ கொஞ்சம் தூரத்துல இருந்து சிச்சு காக்காவோட குரல் மட்டும்தான் அவங்களுக்கு கேட்டுச்சு. இங்க பாரு சோட்டோ, இது ரொமான்டிக் வெதர். ஊட்டி கொடைக்கானல்ல கூட இப்படி இருக்காது. நாம மேகங்களுக்கு நடுவுல இருக்கோம். என்ஜாய் பண்ணுங்க. என்னது என்ஜாயா? எனக்கு ஏற்கனவே கண்ணு சரியா தெரியாது. கண்ணாடி போட்டிருக்கேன். ஆனா இந்த பனியால அந்த கண்ணாடியும் மூடிடுச்சு. நான் எங்க நடக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஐயோ, யாரோ என்ன அடிக்கிறாங்க. சாரி மஹி, நான் ஒரு மரம் நினைச்சேன். நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு தெரியாது. எல்லாரும் ஒருத்தங்க கைய ஒருத்தங்க பிடிச்சுக்கோங்க. இல்லைன்னா அடிக்கிற காத்துக்கு நம்ம பறந்து போயிடுவோம். நாம இப்பவே இங்க டென்ட் போட்டாகணும். எல்லாரும் கொண்டு வந்த பொருளை இறக்குங்க. எல்லாரும் டென்ட் போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பனியில சரியா கண்ணு தெரியாம தடுக்கி எல்லாரும் விழுந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, எனக்கு டென்ட்டோட கயிறு கிடைச்சிருச்சு. நான் அதை இந்த கம்பத்துக்கு கட்டி விடுறேன். டேய் பன்னு, நிறுத்துடா. அது கம்பம் இல்லடா, என் காலு. கட்டாதடா. அம்மா, இவன் என்ன கம்பமா யூஸ் பண்ண பாக்குறான். சாரிடா சின்னோ, உன் காலு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அதை தூணா நினைச்சிட்டேன். சாரி, நான் இப்போ இந்த கல்லுல கட்டி விடுறேன். பன்னு ஒரு கல்லுல போய் கயிறு கட்டின. ஆனா அந்த கல்லு அசைஞ்சுது. டேய், என் கழுத்துல எதுக்கடா அந்த கயிறை கட்டுற? நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேனா என்ன? கயிறை ஏடுறா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சும்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்க. டென்ட்டை நான் கட்டுறேன். துணியும் சோட்டும் சேர்ந்து டென்ட்டை போட்டாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா அந்த டென்ட்டுக்கு ஜிப்பே இல்ல. ஏன்னா அது தலையில போட்டிருந்தாங்க. சரி, பரவாயில்ல விடுங்க. எப்படியும் உள்ள வந்துட்டோம்ல, நல்லா காத்து வரும். நாம இப்ப எல்லாரும் இங்க எதுக்காக வந்தோம்? ஒரு டீ பார்ட்டி கொண்டாடுறதுக்காக தானே. ஒரு டீயும் நல்ல பிஸ்கெட்டும் இருந்தா சூப்பரா இருக்கும்ல. டீ பார்ட்டியா? அப்படின்னா எனக்கு ஓகே. டீ இருக்கா? பிஸ்கெட்டு, கேக்கு, அப்படியே மிச்சர் ஏதாவது இருக்கா? எல்லாமே இருக்குடா பன்னு. துணி, நீ கொஞ்சம் டீயை போடு. நான் சீக்கிரமா டேபிளை செட் பண்றேன். சிச்சு காக்கா வெளியில வந்து கல்லதான் சேராவும் டேபிளாவும் போட்டுச்சு. எல்லாருமே வந்துட்டு அந்த கல்லுல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்க்க உட்காந்தாலும் ஒருத்தங்க முகம் இன்னொருத்தங்களுக்கு தெரியவே இல்ல. ஒரு உருவம் இருக்குன்னு தெரியும், அது யாருன்னு தெரியல, அவ்வளவுதான். துணி உடனே அடுப்ப பத்த வச்சு எல்லாருக்காகவும் டீயை போட்டான். சிச்சோ, பால் எங்க வச்சிருக்க? இங்க எல்லாமே பார்க்க ஒயிட்டா தான் தெரியுது. பால் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அது உனக்கு பின்னாடிதான் வச்சிருக்கேட்டோனே. பார்த்து ஐஸ் கட்டிய பால் நினைச்சு தூக்கி போட்டுறாத. பால் பாக்கெட் இருக்கு பாரு. கிடைச்சது. சரி, டீ போடுறேன். எல்லாருக்கும் இஞ்சி டீ ஓகேவா? லூசிபரா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு உருவத்துக்கிட்ட பேசிக்கிட்டு, ஏண்டி சோட்டு, எப்பவுமே கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்கிற. ஏன், ஏதாவது கோவமா? அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அங்கிருந்து பதில் வரல. அப்போ லூசி அந்த உருவத்து மேல கை போட்டா. ஆனா அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. என்ன சோட்டோ, கல்லு மாதிரி இருக்க? அடக்கடவுளே, இவ்வளவு நேரம் நான் என் கஷ்டத்தை சொன்னிக்கிட்டது சோட்டுக்கிட்ட இல்லையா, கல்லுக்கிட்டியா? சோட்டுக்கிளி தூரத்துல இருந்து, நான் இங்க இருக்கேன் லூசி, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பின்ன இந்த பனியில யாருக்கா இருந்தாலும் பைத்தியம் தான் பிடிக்கும் போல. டீ ரெடி ஆகிறதுக்குள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சிச்சு காக்கா டிசைட் பண்ணி ஒரு தட்டுல பிஸ்கெட்டையும் இன்னொரு தட்டுல கேக்கையும் வச்சது. ஆனா பதட்டத்துல துணி துவைக்கிறதுக்காக கொண்டு வந்த ரவுண்டா இருக்கிற ஒரு சோப்பு பில்லைய கூட அவ அந்த தட்டுலயே வச்சிட்டா. அப்ப பன்னுவுக்கு வேற பசி அதிகமா இருந்துச்சு. என்ன ஆண்டி, ஏன் இவ்வளவு லேட்டு? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது டேபிள்ல வச்சிருக்கீங்களா? நான் ஏதாவது எடுத்து சாப்பிடுறேன். பன்னு அந்த டேபிள்ல கை வச்சு தேடும் போது அவனுக்கு ரவுண்டா இருக்கிற அந்த சோப்பு கட்டி தான் கிடைச்சது. ஆனா பனிமூட்டத்துல பன்னுக்கு அது சரியா தெரியல. வாவ், இட்லியா? துணி ஆண்டி எனக்காக சூப்பர் இட்லி கொண்டு வந்திருக்காங்க.
நல்ல வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சோப்பை வாயில போட்டு ஒரே ஒரு தடவை அத கடிச்சான். சீச்சி, இது என்னடா இட்லி, ஒரே கல்லு மாதிரி இருக்கு, கசப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, வாயில இருந்து ஒரே நொறையா வருது. ஒருவேளை பாயசத்துல செஞ்சிருப்பாங்களா? வலிக்கி வலிக்கி போகுது, இது எனக்கு வேண்டாம். பாவம் பன்னு வாய் திறந்து பேசினாலே அந்த சோப்பு நொறையால பபிள்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை வாய் திறக்கும் போது ஒவ்வொரு பபிள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோ, காப்பாத்துங்க, நான் சோப்பை சாப்பிட்டுட்டேன் போல. சின்ன காக்கா சிரிச்சுக்கிட்டே, டேய் பன்னு, இட்லி நினைச்சு சோப்பை சாப்பிட்டுட்டியா? வாவ், இப்போ உன் வாய் கிளீனா இருக்கும்டா. இப்ப நீ பேசுற வார்த்தையெல்லாம் சுத்தமா இருக்கும். ஐயோ ஏன் புள்ள, துணி கொஞ்சம் தண்ணி கொடு, பாவம் வாயில இருந்து பபிள்ஸ் வருது. அப்படி எல்லாரும் பதட்டமா இருக்கும்போது பன்னு மட்டும் வாயில நொறையோட ஒரே முட்டை முட்டையாதான் விட்டுக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் துணி குருவி எல்லாருக்காகவும் டீயை ரெடி பண்ணி அவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சா. ஆனா பனிமூட்டமா இருந்ததுல அந்த டீ என்ன கலர்ல இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியல. அதுல இருந்து சூட புகை மட்டும்தான் வந்துகிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா ஸ்டைலா ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ், சியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், மேகங்களின் மத்தியில் டீ பார்ட்டி இன்னைக்கு அப்படின்னு சொல்லி டீயை குடிச்சிட்டு, வாவ் துணி, டீ நல்லா இருக்கு. ஆனா இதுல டீ பொடி போட்டியா வேற ஏதாவது போட்டியா? ஐயோ சிச்சு, நான் பால் பவுடர்னு நினைச்சு பக்கத்துல இருக்கிற மைதா மாவை போட்டுட்ட போல தெரியுது. அதான் டீ ஒரு மாதிரி திக்கா இருக்கு. என்னது, மைதா மாவா? அப்போ நாங்க இப்ப குடிக்க போறது டீ இல்லையா, அது மைதா கஞ்சியா? ஐயோ, என் காஸ்ட்லி டீயை இப்படி வேஸ்ட் ஆக்கிட்டியே. ஆனா மகிக்கழுகு அப்போ, அதனால என்ன சிச்சோ, இந்த குளிர்ல சூடா எது குடிச்சாலும் அது அமிர்த மாதிரி தான் இருக்கு. பன்னோ சோப்ப சாப்பிட்டா, நாம கஞ்சியை குடிக்கிறோம், ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் ஆயிடும். எனக்கு இது வேண்டாம், எனக்கு காஃபி வேணும். இந்த குளிர்ல காஃபி தான் நல்லா இருக்கும். பக்கத்துல இருக்கிற மரத்துக்கிட்ட கேளுங்க, குடுக்குமா என்னவோ. எல்லாரும் சிரிச்சாங்க. டீ பார்ட்டிக்கு நடுவுல சிச்சு காக்காவ பையில இருந்து கண்ணாடியும் பவுடரையும் வெளியில எடுத்தா. இந்த வெதர்ல என் மேக்கப் போயிடுச்சு போல, கொஞ்சம் பவுடர் பூசணும் அப்படின்னு சொல்லி கண்ணாடி எடுத்து முன்னாடி வச்சு பவுடர் பூசலான்னு பார்த்தா கண்ணாடி சுத்தமா தெரியல. என்ன இது, என் முகமா தெரியலையே, பரவாயில்ல, எப்பவும் பூசுற மாதிரி அப்படியே பூசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா பவுடர் எடுத்து முகம் முழுக்க பூசிக்கிட்டா. அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக்க உதட்டுல பூசுறதா நினைச்சுக்கிட்டு கண்ணத்துல பூசிக்கிட்டா. மைய எடுத்து கண்ணுல பூசுறதா நினைச்சுக்கிட்டு உதட்டுல பூசிக்கிட்டா. அந்த பனிப்பட்டு பவுடர் எல்லாமே ஒரு அட்டை மாதிரி ஒட்டிக்கிச்சு. இப்ப பாருங்க, நான் எவ்வளவு அழகா இருக்கேன்ல. அப்பதான் வேகமா காத்து வீசும்போது கொஞ்சமா அங்க இருந்த பனியெல்லாம் விலகி போச்சு. அதுல சிச்சுவோட முகம் எல்லாருக்கும் கிளியரா தெரிஞ்சது. பன்னு சிச்சுவோட முகத்தை பார்த்து பயத்துல சத்தமா கத்துனா, ஐயோ பேயி, சந்திரமுகி, காப்பாத்துங்க, சிச்சு ஆண்டி உடம்புக்குள்ள சந்திரமுகி புகுந்திருக்கு. ஏய் சிச்சு, என்னடி பண்ணி வச்சிருக்க? முகத்துல ஏன் இவ்வளவு பவுடர் பூசி வச்சிருக்க? உதடு ஏன் கருப்பா இருக்கு? கண்ணெல்லாம் ஏன் சிகப்பா இருக்கு? என்னது, அப்படியா அப்படின்னு கண்ணாடிய பார்த்து, ஐயோ என் மேக்கப்பு, என் முகம், ஐயோ பயமா இருக்கே. துணி, தண்ணி கூட முகம் கழுவணும். பரவாயில்லம்மா, அப்படியே இரு. இங்க ஏதாவது பேய் இருந்தா உன்னை பார்த்து அதுங்க பயந்து ஓடி போயிடும். நமக்கு சேஃப்டி தானே. காத்தோட வேகம் அதிகமாச்சு. அங்க இருக்கிற பனி எல்லாம் விலக ஆரம்பிச்சது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. அவங்க இருக்கிறது ஒரு அழகான இடத்துல இல்ல, அது குப்பைங்க நிறைஞ்சு இருக்கிற ஒரு இடம். அங்க நிறைய குப்பைங்க கிடந்துச்சு. மகிக்கழுகு கண்ணாடிய சரி பண்ணி அந்த குப்பைய பார்த்து, ஐயோ கடவுளே, சிச்சு, இதுதான் நீ சொன்ன சொர்க்கமா? குப்பை தொட்டிக்கு பக்கத்துல நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதான் அப்பல இருந்து ஏதோ நாத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் மலையில இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேனே. சீச்சி, குப்பைக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்ட நம்ம டீ பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். என் மரியாதையே போச்சு. அதுக்குதான் சொல்றது, எந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியாம அந்த இடம் தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்க கூடாது. அப்போ பன்னுக்கிளி அதை பார்த்து, எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. காத்துல ஏதோ புளிச்ச ஸ்மெல் வந்துச்சு. நான் ஏதோ பழத்தோட ஸ்மெல்லுன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது இது எல்லாமே குப்பையோட ஸ்மெல்லுன்னு. வாங்கப்பா, முதல்ல ஊருக்கு போலாம். ஆமா ஆமா, இந்த இடம் நல்லால. இதுக்கு நம்ம ஊரே சூப்பரா இருக்கும். அங்க மனுஷங்க இருப்பாங்க, இங்க வெறும் குப்பை தான் இருக்கு. எல்லாரும் உடனே பொருட்களை எடுத்துக்கிட்டு டென்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. அன்னையில இருந்து எப்பவுமே சிச்சு காக்கா எங்கேயாவது டூர் போலான்னு கேட்டா எல்லாரும் வேண்டாமா, இதுக்கு முன்னாடி போனதே போதும் அப்படின்னு சொல்லி அவளை தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போய் பார்ட்டி கொண்டாட நினைச்சா கடைசியில சோப்பத்தான் திங்கணும். துணியின் பலவிதமான தோசை. ஊர்ல துணியோட ஹோட்டல் ரொம்பவுமே ஃபேமஸா இருந்துச்சு. அங்க கிடைக்கிற இட்லி தோசையும் ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா லூசி சிச்சு மாதிரி ஃப்ரீயா வந்து சாப்பிட்டு போறவங்களால பாவம் துணி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு காலையில 7 மணி.
துணி கடையை திறந்து வச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சா. லூசி புறா சிச்சு காக்கா 2 பேரும் ஒரு டேபிள ஆக்கியபை பண்ணி இட்லி தோசைன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் 1/2 மணி நேரமா சாப்பிட்றத நிப்பாட்டவே இல்லை. சிச்சு காக்கா வாய் நிறைய இட்லியை நுந்திக்கிட்டு, டோனி இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்து, அதுல முருங்கைக்காய் கண்டிப்பா இருக்கணும். இட்லி இன்னைக்கு இன்னும் ரொம்ப சாஃப்டா இருக்கு. சட்னி கொடு, கொஞ்சம் கெட்டி சட்னி போடு. எனக்கும் தான் டோனி, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆகாயத்துல ரொம்ப தூரம் பறக்கணும், அதனால நல்லா சாப்பிடணும். 2 தோசை எக்ஸ்ட்ராவா பார்சல் கட்டி கொடு, அதுல கொஞ்சம் இட்லி பொடியை வச்சு கொடு. பாவம் துணிக்குருவி அவங்க 2 பேருக்கு பரிமாறிக்கிட்டே, சரி லூசி சிச்சு, நீங்க நல்லா சாப்பிட்றது எனக்கு ஓகே தான். ஆனா மற்ற கஸ்டமர்ஸும் வெயிட் பண்றாங்க, கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா லூசி புறா 2 பேரும் கையை கழுவிட்டு கவுண்டர் பக்கத்துல வந்து நின்னாங்க. சிச்சு, உன்னோட பில்லு 60 ரூபாய். லூசி, பார்சலோட சேர்த்து உன்னோட பில்லு 80 ரூபாய். மொத்தம் சேர்த்து 140 ரூபாய். சிச்சு காக்கா நாக்கு கடிச்சுக்கிட்டு உடனே ஹேண்ட்பேக்கை தேடுற மாதிரி நடிச்சுக்கிட்டே, ஐயோ டோனி, தப்பு நடந்து போச்சு. என்னோட காஸ்ட்லி குஸ்ஸி பேக்கை நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே. காலையில் கிளம்பும் போதே கொஞ்சம் பதட்டமாக தான் கிளம்புனேன். இந்த ஒரு தடவை எப்பவும் போலவே அக்கௌண்ட் புக்கில் எழுதி வச்சிரு, அப்புறமா தரேன். என் நிலைமையும் அதுதான் டோனி. இன்னைக்கு பேங்க் லீவ் இல்லை, அதான் ஏடிஎம்லேயே பணம் இல்லை, என் கையில் பணமும் இல்லை. நீ அக்கௌண்ட்ல எழுதுற. துணிக்குருவி ரொம்பவும் கவலையா அவளுடைய டேபிளுக்கு கீழே வச்சிருந்த ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்து, லூசி, சிச்சு, நான் கடத்திருந்த நாள்ல இருந்து இதை தான் சொல்றீங்க. இந்த புத்தகத்தை பாருங்க, மகாபாரதம் புத்தகம் மாதிரி எவ்வளோ பெருசா இருக்குன்னு. இனி எப்போ பணம் கொடுப்பீங்க? நான் பொருள் எப்படி வாங்குறது? அட என்ன டோனி, ஃப்ரெண்ட்ஷிப்ல கணக்கெல்லாம் பார்க்குற? நாங்கள் இந்த ஊர்ல தான் இருக்கோம், சொத்து பத்து நிறையா இருக்கு, எங்க மேல நம்பிக்கையோட கணக்கில் எழுதுற. இப்படி இன்னும் பல நாட்கள் போச்சு. அவங்க சாப்பிடுறது, அக்கௌண்ட்ல எழுதிக்கோன்னு சொல்றது, இது நார்மல் ஆயிடுச்சு. ஆனா துணிக்குருவிக்கு கோவம் தான் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே சிச்சுவும் லூசியும் சாப்பிட வந்தாங்க. ஆனா கடையில ஒரு மாற்றம் இருந்துச்சு. கவுண்டருக்கு மேல பெரிய போர்டு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த போர்டுல இப்படி எழுதி இருந்துச்சு. பெரிய போர்டுல, இங்க கடன் கிடையாது, பழைய பாக்கி கொடுக்கற வரைக்கும் யாருக்குமே சாப்பாடு கிடையாது. சிச்சு காக்கா அந்த போர்டை பார்த்து ஆச்சரியமா, என்ன டோனி இவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்க? இது எங்களை அவமானப்படுத்துறதுக்கா? மரியாதையான கஸ்டமரை ட்ரீட் பண்ற விதமா இது? நான் உங்களை அவமானப்படுத்தல. நான் இவ்வளவு பெரிய புத்தகத்தை சுமக்க முடியாம அந்த பாக்கி தீக்க சொல்லி சொல்றேன். பட்டணத்துக்கு போனா யாரும் சும்மா பொருளெல்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல, காசு கொடுத்து தானே வாங்கணும். அதனாலதான் முதல்ல காசு கொடுங்க. அப்போ லூசி புறா சிச்சு கிட்ட ரகசியமா, சிச்சோ இனி வேலைக்காகாது, துணி கோவமா இருக்கா, பணத்தை கட்டிதாகணும் போல. சிச்சு காக்கா விருப்பமே இல்லாம அவ பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து, பணம் தானே, பணம் கொடுக்கறதுல எனக்கு என்ன கஷ்டம், நான் பணம் கொடுக்கறேன். ஆனா துணி, தினமும் இதே இட்லி இதே தோசை தானா? எங்களுக்கு வெரைட்டியா சாப்பிடணும்னு தோணுதே. கஸ்டமர்ஸா நாங்க கேக்குறத கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா? அதுக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? அப்பதான் அங்க பன்னு கிளியோட என்ட்ரி. சிச்சு சொன்னதை கேட்டு, ஆமா டோனி ஆண்டி, சிச்சு அத்தை சொன்னது உண்மைதான். தினமும் இந்த தோசை சாப்பிட்டு 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 ரொம்ப போர் அடிச்சிருச்சு. இது தோசையா இல்ல பேப்பரா? அட்லீஸ்ட் அந்த தோசையை சுட்டு கொடுக்கும் போது அதுல கொஞ்சம் இட்லி பொடியாவது தூவி கொடுக்கலாம்ல. ஓஹோ, பணத்தை கேட்டதும் உங்களுக்கு தோசை போர் அடிச்சிருச்சா? வெரைட்டி தோசை வேணுமா? சரி சரி, அப்படின்னா நாளைக்கு நான் பட்டணத்துக்கு போய் வெரைட்டி தோசை போடுறது எப்படின்னு கத்துக்கிட்டு வரேன். அது வரைக்கும் ஹோட்டல் பந்து. இத கேட்டு பன்னு கிளி ரொம்பவுமே ஆச்சரியமா, என்னது ஹோட்டல் இருக்காதா? ஐயோ, அப்ப காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்? காலையில சாப்பிடலன்னா என் மூளை வேலை செய்யாதே. சரி, வெரைட்டியா சமைக்கிறதுக்காக டைம் கேக்குறீங்க, அதுக்காக வேணா என் பசியை நான் தாங்கிக்கிறேன். அடுத்த நாள் துணிக்குருவி பட்டணத்துக்கு போனா. அங்க எல்லா ஹோட்டல் முன்னாடி நின்னு எல்லாரும் தோசை போடுறத பார்த்தா. அவங்க பண்ற அந்த சர்க்கஸ்லாம் பார்த்து துணிக்குருவி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. முத கடையில ஒருத்தர் தோசை மாவு மேல கொஞ்சம் உப்புமாவை போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் நெய்யை போட்டு மடிச்சு கொடுத்தாரு. ஓஹோ, தோசை கூட உப்புமாவா? டபுள் டமாக்காதான், இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சா. அப்புறம் இன்னொரு கடையில அங்க தோசையில கொஞ்சம் மிளகா பொடியை போட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு தொக்க வச்சாங்க. இது மசால் தோசை, சிச்சுவுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நினைச்சா துணிக்குருவி. அடுத்த 3வது கடை. அங்க ஒரு சின்ன பையன் அந்த தோசைய காத்துல விசிறி அடிச்சு மறுபடியும் பேன்ல கொண்டு வந்து போட்டான். துணி பயந்து போயிட்டா. ஐயோ, இவன் என்ன தோசையை காத்தாடி மாதிரி பறக்க விடுறான்? நான் இப்படி பறக்க விட்டா கஸ்டமர் முகத்துல போய் விடும். இது வேண்டாப்பா.
அடுத்து 4வது கடை. அங்க தோசை மாவுல பசங்களுக்கு பிடிக்கிற சாக்லேட்டை கலந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல சின்ன சின்ன ஸ்வீட்ஸையும் போட்டாங்க. அது சாக்லேட் தோசை. சாக்லேட் தோசையா? இது ரொம்ப நல்லா இருக்கே. இத மட்டும் சுட்டு கொடுத்தா பன்னு நாள் பூரா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். துணி எல்லா ரெசிபியையும் ஒரு டைரியில எழுதி வச்சுக்கிட்டா. அந்த தோசை எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு கடையில போய் வாங்கிக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்துட்டா. அடுத்த நாள் காலையில துணி எப்பவும் போலவே கடையை திறந்தா. அங்க ஒரு போர்டு இருந்துச்சு. கடன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற போர்டுக்கு பக்கத்திலேயே இந்த புது போர்டு இருந்துச்சு. அதுல துணி என்ன எழுத போறாளோன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. டே சின்னோ, இந்த போர்டுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு நினைக்கிற? எனக்கு என்னமோ இதுல லட்டு தோசை, ஜிலேபி தோசை அப்படின்னு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குமோ? என்னடா டேஸ்ட், கன்றாவி டேஸ்ட். லட்டு தோசையா? எனக்கு தெரிஞ்சு பிஸா தோசை இருக்கும். இத நான் இன்ஸ்டால பார்த்தேன். துணி வந்து போர்டு மேல இருந்த கிளாத் எடுத்தா. அங்க கலர்ஃபுல்லான எழுத்துக்களால இப்படி எழுதி இருந்துச்சு: துணி ஸ்பெஷல் வெரைட்டி தோசா பாயிண்ட். நெய் உப்மா தோசை, மணமணுக்கிற நெய் வாசத்தோட வெறும் 30 ரூபாய் தான். மசால் தோசை, மணமணுக்கிற மசாலாவோட விலை வெறும் 40 ரூபாய் தான். பன்னீர் பட்டர் தோசை வெறும் 50 ரூபாய் மட்டும்தான். எக் தோசை வெறும் 35 ரூபாய் மட்டும்தான். பன்னு ஸ்பெஷல் தோசை 60 ரூபாய் மட்டும்தான். இது எல்லாத்தையும் பார்த்த பறவைங்க ரொம்பவும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அட கடவுளே, என் பேர்லயும் ஒரு தோசை இருக்கா? பன்னு ஸ்பெஷல் தோசையா? துணி ஆண்டி, தேங்க்யூ. எனக்கு இப்பவே அந்த பன்னு ஸ்பெஷல் தோசையை போட்டு கொடுங்க. என் பேர்ல இருக்கிற தோசைய முதல்ல நான் தானே சாப்பிடணும். எனக்கு பன்னீர் பட்டர் தோசை வேணும். பன்னீர் சாப்பிட்டா ஸ்கின் க்ளோ ஆகுமாமா. டொனி, பட்டர் அதிகமா போடு. ஆனா நான் கொஞ்சம் குண்டாகாம நீ பாத்துக்கோ. துணிக்குருவி எல்லார்கிட்டயுமா ஆர்டர் வாங்கிக்கிட்டு கடகடன்னு போய் தோசை செய்ய ஆரம்பிச்சா. ஒவ்வொரு தோசையும் பிளேட்ல வர வர எல்லாரும் அத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா பன்னீர் பட்டர் தோசையை சாப்பிட்டுக்கிட்டு கண்ணு மூடிக்கிட்டு, டொனி, பட்டணத்துக்கு போய் தோசை போடுறது கத்துக்கிட்டியா இல்ல மேஜிக் பண்ண கத்துக்கிட்டியா? இந்த பன்னீர் என்ன இவ்வளவு சாஃப்டா இருக்கு? வாயில போட்ட உடனே வெண்ணெய் மாதிரி கரைஞ்சு போகுது. டே சின்னோ, நீயும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுறா. உன்னோட ஸ்கின்னும் நல்ல பளபளன்னு ஆயிடும். சோட்டுக்கிளி மசால் தோசையை சாப்பிட்டுக்கிட்டு, டொனி, இந்த மசால் தோசை சூப்பரா இருக்கு. இதுக்குள்ள வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃப் இருக்கே, சொல்லவே வேண்டாம். இது சாப்பிட்டா என் உடம்பு வலியெல்லாம் போகுது. இன்னொரு பக்கம் பன்னுவுக்கு ஸ்பெஷல் சாக்லேட் தோசையும் வந்துச்சு. பன்னு அந்த தட்டுல இருக்கிற சாக்லேட் தோசைய பார்த்து அதுக்கு மேல இருக்கிற ஜெம்ஸ பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா அந்த தோசை கூடவே பேச ஆரம்பிச்சான். ஹலோ சாக்லேட் தோசை, எப்படி இருக்கீங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை சாப்பிட என் மனசே வரல. ஆனா சாப்பிடலன்னா என் வயிறு ஏத்துக்காது. அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை நான் சாப்பிடுறேன். டேய் பன்னு, தோசை கூட பேசுறதை விட்டுட்டு முதல்ல சாப்பிடுறா. அப்புறம் அது சில்லுன்னு ஆயிடும், நல்லா இருக்காது. பன்னு கிளி அந்த சாக்லேட் தோசையை சாப்பிட்டு பார்த்து திடீர்னு எழுந்திருச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சான். வாவ் வாவ், ஐயோ துணி ஆண்டி, இது தோசை மாதிரி இல்ல, உண்மையிலே சாக்லேட்டை கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. ரொம்ப இனிப்பா சூப்பரா இருக்கு. டேய் சின்னோ, என் தட்டை பார்த்த உன் கண்ணு ரெண்டுத்தையும் புடுங்கி போட்டுருவேன். இந்த சாக்லேட் தோசை எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு வேணாண்டா, நான் டயட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு துணியை பார்த்து, ஆண்டி எனக்கு ஒரு சாக்லேட் தோசை, சாக்லேட் அதிகமா போடுங்க, பணத்தை இப்பவே கொடுத்துடுறேன். பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இந்த தடவை பணத்தை கொடுத்துட்டு சாப்பிட்டாங்க. துணிக்கிட்ட நிறைய பணமும் சேர்ந்துச்சு. அப்ப சிச்சு காக்கா பில் கட்டும்போது, டோனி, நீ செய்யற தோசைக்காக என் காஸ்ட்லி பேக வித்தாலும் தப்பு இல்லைன்னு தோணுது. இன்னைக்கு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஆனா என் டயட்டிங் தான் பாழாயிடுமோன்னு பயமா இருக்கு. டயட்டிங் போனா போகுது. நாளைக்கு 2 பன்னீர் பட்டர் மசாலா கூட. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு ரொம்ப தேங்க்ஸ் சிச்சு. கடன் கொடுக்கலங்கிறதுனால கோவம் இல்லையே. இல்ல பணம் கொடுத்து சாப்பிடுறதுதான் எப்பவுமே நியாயம். எல்லாரும் அதை கேட்டு கை தட்டினாங்க. அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தோசையை துணி செஞ்சு கொடுக்க அவளுடைய கல்லாவும் நெறிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு.